வந்திருக்கீங்க. வெளியில இருந்து வேண்டுமென்று நோக்கி ஓடி வரும்பொழுது மானோட ஓடி வந்திருக்கீங்க. ஓடி வந்த கையில என்ன வச்சிருக்கீங்க? அன்னைக்கு தன்மை காட்டு சக்தி. அப்ப இழுத்து ஈர்ப்பு விசை. இதை காமிச்சினீங்கன்னா எந்த பொருளாலும் வாங்க பின்னாடியே வரலாம். படுனா படுக்கலாம், எந்திரினா எந்திரிக்குங்க. அப்படிப்பட்ட அழகான ஒரு எந்திரிக்குவா. வேலை செய்யணும் நினைச்சேன்னு எந்திரிச்சிடும். வேலை செய்யணும். அப்ப நீங்க வேலை செய்ய அப்ப நினைக்கலையோ? மான் ஓடி வரும்பொழுது நீங்க நினைச்சிருக்கீங்க. நான் இருக்கிறேன். நீங்க நினைக்கலாம். எப்படி நினைக்கலாம்? என்ன வேலை செய்யாம வச்சிருக்காரோ அப்படின்னு. இதை எப்ப வேலை பார்க்கணும்ன்றது எனக்கு தெரியும். எப்ப வேலை பார்த்தா சரியா இருக்கும். சரி, வேலை பார்க்கறது நினைச்சீங்கன்னா வேலையில எத்தனை வேலை இருக்கு? ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா பக்குவமா பதனமா பாக்குறது. சரி, இல்லாட்டி முரட்டுத்தனமா பாக்குறது. இது ரெண்டுக்கும் இல்லாம பக்குவமாவும் இருக்கணும், அதே வேலை வந்து சரியாவும் இருக்கணும். இப்ப அந்த வேலை ரெண்டு வேகம் போல இருக்கணும். வேகமா பார்த்து வச்சுங்களேன், செய்யற வேலையில ஏதாவது ஒரு சின்ன கலந்து போயிடும். ஆனா விவேகத்தோட அதே வேகத்தோட ரெண்டையும் சேர்த்து கலந்து செஞ்சோம்னு வச்சுங்களேன், அப்பதான் அந்த வேலை சிறப்பா இருக்கும். அதனால இந்த இடத்துல இந்த மாட்டு எப்படி வேகத்துல சொல்லலாம் எப்படி தெரியுங்களா? இத பாருங்க, அழகிய மானுண்டு நின்றதே அங்கே, அழகிய மானொன்று நின்றதே அன்று, அதை நானும் பார்த்ததால் துரத்தினேன் என்று புகுந்ததும் வனத்திலே மறைந்ததே கைப்பிடிக்கவே துடிக்கவே மறைப்பதே வள்ளி பொண்ணு. குட்டி குட்டி அழகான மான்குட்டி என்ன குடிக்கிறேன் நீங்க ஆசைப்படுறதுலாம் வாஸ்தவம் தான். ஆனா பேராசை பெருநஷ்டம் போல இப்படி பேராசை புடிச்சு வந்திருக்கீங்க. மனுஷன் நீங்க மான அதிகங்க. ஆனா அந்த மான் மீது இப்படி எல்லாம் ஆசை வைத்து இப்படி பண்ணணும், அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சிக்கிட்டு போகணும், இப்படி வீட்டுல போய் கட்டி வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கு. இப்படிதான் ஆசையில இந்த
என்ன ஆசை அப்படின்னா தன் பிள்ளைக்கு நல்ல ஒரு பெரிய மாப்பிள்ளை எறும்பு கொடுத்தது நல்ல பெரிய தலைவனை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறது எறும்பு காசை. இந்த எறும்பு காசை அப்பாடு போய் சொல்றது, அப்பான ஒருத்தரை காதலிக்கிறேன், அவருடைய வாரிசு என் வயிற்றுல வளருது அப்படின்னு எறும்பு சொல்லிச்சோம். சரி அப்படி யார் வந்தாலும் நம்ம இரும்பு சேர்ந்தவர் தானே, யாருன்னு கேளுமா சொல்லிமா திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்பதான் எறும்பு சொல்லிச்சோம், தான் நிக்கிறாங்க பெரிய யானை, இந்த யானையோட வாரிசு என் வயிற்றுல வளர்ந்து நான் தான் அதை காதலிக்கிறேன் அப்படின்னு எறும்பு. எறும்பு இந்த யானையை காதலிக்குதா அவரோட வாரிசு வயிற்றுல வளர்ந்துதான் அதுக்கு அர்த்தமா இருக்கான். இப்படி சொல்ல அப்ப அந்த எறும்பு சொல்லிச்சான், சரிம்மா அவருக்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த தகப்பன எறும்பு சொல்லிச்சான். அது மாதிரி யாராவது காதல் பூ சுத்திட்டு வந்துருப்பாரு, அவள்கிட்ட போய் இந்த மானம் வந்துச்சு இங்கதான் நிக்குது ஒழிஞ்சு நிக்குது அதை பிடிக்க சம்பளம் இருந்தாங்க அப்படி இல்லைன்னா கொடுத்துருங்க அப்படின்ற பேச்செல்லாம் இங்க பேசக்கூடாது. முதல்ல என் இடத்துக்கு வந்தா நீங்க பணிவா கேட்கணும், மான் வந்துச்சா இல்ல மான் எனக்கு பிடிச்சிட்டாங்க, இல்ல மான்கள் எல்லாம் எங்க நிக்கும் அதை அண்ணன் தம்பி மூலமா புடிச்சு கொடுக்க சொல்லுங்க நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு பணிவா கேட்கணுங்க. யானைக்கு பணம் தும்பிக்கை, மனிதனுக்கு பணம் நம்பிக்கை. ஒன்றை செய் அதை ஒன்றை செய்கின்றாங்க. ஏன் கேட்டீங்கன்னா நீங்க சொல்றது மாதிரி வந்த உடனே நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நான் மறுபடியும் பிடிச்சிட்டு போயிருமா இப்படியா கேட்டு வந்திருக்கேன். நான் எந்த இடத்துக்கு போயிட்டேனா நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான் அந்த இடத்துல, நான் என்ன சொல்றேன்னா அந்த இடத்துல அதுதான் நடக்கும். நான் போய் நின்றுட்டேன்னா நின்ற இடத்துல நான் நிக்கிறேன் அப்படியே பார்த்த உடனே எல்லாமே என்கிட்ட ஓடி வரணும், எல்லாமே என்கிட்ட ஓடி வரணும். அப்படி ஓடி வந்து பக்கத்துல வந்து அப்படி நிக்கும் போது நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது, இருந்தாலும் கொஞ்ச நேரம் விளையாட விடுவோமே, அப்படி கொஞ்ச நேரம் விளையாட விடுவோமே. மான் குட்டிங்க ஆமா மான் குட்டி வாழ பிடிச்ச விளையாட விடுவாங்க அப்படி கிடையாது. மான் குட்டியை எங்கேயும் கட்டியெல்லாம் விட வேண்டாம், காலில் கட்ட வேணாம், வாலில் கட்ட வேணாம், கழுத்துலையும் கட்ட வேணாம். என் மான் குட்டியை விட்டனாலே அது எங்கேயும் போகாம என்ன சுத்தி விளையாடிட்டே வரும், சுத்தி 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 சுத்துனா சுத்து, சாதாரண சுத்து கிடையாது. இப்படி போக அப்படி போக, அங்க பாக்கு இங்க பாக்கு, அங்கிட்டு ஒரு சுத்து இங்கிட்டு ஒரு சுத்து, கீழே பாக்கு மேல பாக்கு, அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே முன்னாடி வச்சு பின்னாடி வச்சு, முன்னாடி பார்த்தா மொழு மொழுன்னு இருக்கும், பின்னாடி பார்த்தா கொடு கொடுன்னு இருக்கும். அடடா கண்ணத்தை பார்க்கணும், கண்ணத்தை கூட அப்படியே கடிப்பாங்க. மாட்டுக்குட்டியோட கண்ணத்தை பார்த்த உடனே இந்த கண்ணத்தை போய் அப்படியே வாசா அப்படி தொடணுமே, அப்படி தொட்டு பார்க்கணுமே அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா. இதர பார்த்த உடனே இதர பிடிச்சு இங்க வாங்க, ஆமா பக்கத்துல வாங்க, இங்க வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து இப்படி பிடிக்கணுமே, பிடிச்சு இப்படி கொஞ்சணுமே அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா. எப்படியா என்ன அதாவது நம்ம வந்து மேடையில என்னவோ அதுதான். இங்க என்ன நினைக்கலாம், இங்க எதுக்கு வந்திருக்கேன், மத்ததை பிடிச்சிருக்காங்க, பிடிச்சிட்டு கொண்டு போய் அந்த இடத்து மான்குட்டியை சேர்க்கணும். அப்ப மான்குட்டி தனியா இருக்கு, தனியா இருக்கிறத கூடாது அப்படின்னு இந்த குட்டியை கூட்டி போய் பக்கத்துல வச்சு பார்க்கணும், பார்த்து பார்த்து ரசிக்கணும். இந்த மான்குட்டிக்கு வெக்கத்துல சிரிக்க மாறுங்க. என்ன புன்னகை இது, புன்னகையா வெண்ணகையா என்ன சாப்பிடுறதே தெரியலமா, அது என்னதான் சாப்பிட தெரியல. அப்படியே கொடு 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 இருக்குமா, அப்படியே கொடு 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 இருக்குமா. என் மான்குட்டி இப்படி இருக்க மான்குட்டி விட்டுலாமா, விட்டுட்டு போகலாமா, இல்ல விடலாமான்னு கேக்குறேன். தெரியாம நீ எல்லாம் வந்திருக்க, நீ எங்க விட்ட முதல்ல, எங்க தொடர்ந்து எங்க பார்த்த தெரியாத இடத்துல விட்டே தெரியாம தான் அப்ப நான் விட்டதை நீங்க வாங்கல. உங்களுக்கு விட்டது இடத்துலன்னா பாக்குற எனக்கு தெரியும் முதல்ல, நீங்க சரியான இந்த இடத்துல விட்டுருக்கீங்களா இல்லையாரு நான் தான் சொல்றேன், விடவே இல்லைன்னு. அப்ப உங்களுக்கு நினைப்பு விட்டதோ நினைப்போட ஆஹா இங்கதான் போயிருக்கு இங்க போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு கற்பனையில நான் தெரியுங்க. அப்ப நான் உள்ள விழும்பொழுது உங்களுக்கு வந்து தெரியல, மயக்கத்துல இருக்கீங்க. சும்மா இருப்பா சரியில்லை, உங்கதான் விட்டு அந்த அம்மா விட்டதே தெரியலன்றாங்க, நல்லாவா இருக்கு. அதான் சொல்றேன், மயக்கம் ஒரு மயக்கத்துல இருக்குங்க. என் மான்குட்டி மயங்காத உடம்பியாவும் மயங்க முடியா. அப்ப என் மானுக்கு மட்டும் மயக்கம் வராம இருக்குமா, அதுதான் சொல்றேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க, விவேகம் இருக்கணும், விவேகம் வந்துருச்சா.
ஆஹா ரொம்ப அருமையா பேசுறீங்க. இங்க பல்ல பாருங்களே, நீங்க பல்ல பாத்தீங்கன்னா அரிசியை பார்த்த மாதிரி இருக்குங்க. கிடையாதுங்க. என் மாடு நான் என்ன சாப்பிடுறேன் அதுதான் சாப்பிடுறேன். நான் என்ன சாப்பிடுறீங்களா? நான் நினைக்கிறதெல்லாம் சாப்பிடுவேன். நினைக்கிறதா அது நீங்க நினைக்கிற மாதிரி இந்த புல்லு சாப்பிடுவான். வயக்காட்டுல பாதாம்ல பாதாம் முந்திரி, ஆமா பாதாம் முந்திரி இப்படி எல்லாம் நான் சாப்பிடும்போது என் மானுக்கு வந்து நான் கொடுக்கறத விட என் மான்குட்டி வந்து அவ்வளவு தூரம் சாப்பிடுறேன். அப்ப சாப்பிட்டா எல்லாரும் எப்படி இருக்கா? இப்படிப்பட்ட மான்குட்டிமா. சரிங்க, இந்த இது மாதிரி இருக்குமா? இவங்க எது மாதிரி அவர் என்னது மான்குட்டி நீரா அது மாதிரி இருக்குமான்னு. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்த்த உடனே நம்ம வீட்டுக்கு முன்னாடி இல்லமா வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணா, சரி நல்லது கெட்டது எதுவும் சரியா பார்த்து உணர்ந்து சொல்லக்கூடியது அது. அப்படியா? ஏங்க இப்ப அதை சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. என்ன? இப்படிதான் பாருங்க, ஒரு நாய் ஒரு வீட்டுக்கு காவல் கட்டி கொடுக்காரு. கட்டி கொடுத்தோம் ஒரு திருடனே அந்த நாயை நோக்கி ஓடி வரான். ஓடி வந்து பாக்கு நான் எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள இறங்கி என்னென்ன பொண்ணு பொருளுதோ அதெல்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு இந்த நாய் பக்கத்துல போறேன். இந்த நாய் எதுவுமே பேசல, பேசாம அமைதியா படுத்துக்கிடுச்சு. சரி நாய் ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்னு அந்த பக்கத்துல போய் கேட்டதோட வந்து வீட்டுக்குள்ள போயிட்டேன். வீட்டுக்குள்ள போறது வரைக்கும் பேசாம இருந்துச்சு. திரும்ப ஒரு வீட்டு கதாதோடனே அதுக்குள்ளேயும் போனேன். அப்போ ஒரு யோசனை, ஒரே உள்ள போனதுக்கப்புறம் நாய் கட்டிடுச்சுன்னா ஊரே போடுவீங்க. முதல்ல நாய் எப்படி விதமா குலைக்குதா இல்லையான்னு முதல்ல பரிசோதிச்சுக்கலாம் அப்படின்னு கையில தொட்டி துண்டு பார்த்தீங்களா, இந்த தொட்டி துண்டு எடுத்து அப்படி பக்கத்துல போட்டேன். அப்பதான் வேற குலைக்க ஆரம்பிச்சேன். அப்ப கேட்ட நாயே நீ ஒழுக்கம் நான் கேட்டு வரைக்கும் வந்து ஒரு வீட்டு கதை வரைக்கும் சொல்றேன் பக்கத்துலலாம் வந்து அப்பெல்லாம் நீ எதுவுமே செய்யல, உனக்கு உணவு கொடுத்தல, இப்ப ஏன் உழைக்கிற அப்படின்னு கேட்டியா. அப்புறம் நாய் சொல்லிச்சா, நீங்க பக்கத்துல வந்து நிக்கையாதோ வெளியூருக்கானுங்க, வீடு தெரியாம முகவரி தெரியாம நிக்கிறீங்கன்னு நினைச்சேன். பிள்ளைங்க என்னுடைய வாசக்கரை திறந்து போய நம்ம வீட்டு சொந்தக்கார ஏதாவது எடுத்துட்டு அதனால உரிமையாளர் திறந்து போறாங்கன்னு நினைச்சேன். அந்த கதவையும் திறந்து போனீங்கன்னா சாமியில வைக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப சொந்தமும் அப்படின்னு நினைச்சேன். என்னைக்கு நீ இலவசமா எனக்கு வெட்டி கொண்டு கொடுத்தியோ அப்பவே தெரிஞ்சுக்கிட்டு நீ திருட்டு பையன் அப்படின்னு நாய் சொல்லிச்சா. அதனால நாய்க்கு தெரியும் நல்லவ யாரு கெட்டவ யாரு அப்படின்னு அதுக்கு தெரியும். கதையின் முறைப்படி நமக்கு நாயை சொன்னேன். அந்த நாய் அப்படி நினைச்சு களவாணி பையில காட்டி கொடுத்துச்சா. நாய்க்கு அறிவு 5 அறிவு அப்படின்னு சொல்லுவோம், ஆனா மனிதனுக்கு 6வது அறிவு பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவோம். அதை காட்டி சில மனுஷங்களுக்கு 5 அறிவுன்றாங்க, சில மனுஷனுக்கு 4 அறிவு கூட இல்ல. நாய்க்கு அது பகுத்தறிவோட நடந்து கொள்ளும். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு நாள் உணவளித்த கூட மறுநாள் பார்த்துக்கிட்டா அது மீண்டும் நம்மளுக்காக வந்து சுத்தி சுத்தி பக்கத்துல கூட வாழை ஆட்டம் மேல வரலாம் அப்படியே கண்ணு கண்ணத்தெல்லாம் கொஞ்சம் இல்லங்க. இந்த மான்குட்டி என்ன பண்ண நாய்க்குட்டி இது மாதிரி ஒன்னா குழப்புல இந்த நாய்க்குட்டி வந்து உடுப்பிடுமா. ஆனா நான் என்ன பண்ணுவேன், இந்த மான்குட்டிக்கு எங்க கண்ணத்துல ஒண்ணு, நெத்தியில ஒண்ணு, உதட்டுல ஒண்ணு, மூக்குல ஒண்ணு, இப்படி கழுத்துல ஒண்ணு, இப்படி ஒவ்வொரு நாளா கொடுக்க என் மான் வந்து காலம் நினைக்க. அப்படியா? நீங்க சொன்னது மாதிரி எனக்கு வந்து எனக்கு ஞாபகம் வச்சுங்க. என்கிட்ட குரங்கு இருக்குங்களா, குரங்கு இந்த ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சா, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே தெரியும். அது குத்தியா தானே என்ன மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே தெரியும். எங்க பழம் இருக்கோ அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடும். குட் காம்பினேஷன் நாய் குரங்கு சூப்பர். என்ன அப்ப அந்த பழத்தை சாப்பிடும் போது மட்டும் வந்து சாப்பிட்டு இருந்தாங்களா, ஏன்னா வாழைப்பழம். அப்ப வாழைப்பழத்தை சாப்பிட்டு இருக்கும்போது வாழைப்பழத்தை வந்து பிறகு சாப்பிடுறாங்களே, அந்த சாப்பிட்ட பழத்தை நம்ம வந்து அடுத்தவங்க வாழைப்பழத்தை போய் திக்கலாமா, பறிக்கலாமா, அடுத்தவங்களுடைய பொருள் தானே அதை பறிக்கலாமா அப்படின்றது எனக்கு குரங்குக்கு தெரியல. அப்ப அந்த குரங்குக்கு தெரியாம இதுக்கு வாழைப்பழம் தான் ரொம்ப பிடிக்கும், அது பிறவி. அதனாலதாங்க அதனால அந்த வாழைப்பழத்தை பறிக்கிறதுக்காக போய் அந்த வாழைப்பழத்தை பறிச்சு மறைச்சு வச்சுக்கிட்டு இல்லை இல்லை இல்லைன்னு சொல்ல. அப்ப இல்லைன்னு சொல்லும் போது அப்ப அந்த குரங்கு என்ன பண்ணுச்சா, ஒரு நாள் பார்க்க உடனே அதே அழகான ஒரு மரத்துல என்ன கேட்டீங்கன்னா தூக்கண குருவி பார்த்தீங்களா, இந்த தூக்கண குருவி அருமையா பாடிருக்காரு கவிஞர், தூக்குனா குருவி கூடு அப்படின்னு. பாத்தீங்களா, தூக்கண குருவி என்ன பண்ணுமா, கூடு கட்டி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 ஆளுங்க. எனக்கு ஒரு சந்தேகம், வாழ்க்கையில ஆண் குருவி கூடு கட்டுமா பெண் குருவி கூடு கட்டுமா? பெண் குருவி கூடு கட்டும். அப்படியா? ஆமா, உள்ளுக்குள்ள வந்து முதல்ல ஆண் குருவி தான் கூடு கட்டும். இங்க பாருங்க, ஏன்
முதல்ல ஆண்குருவி கூடு கட்டினாதான் இந்த பெண் குருவி எல்லாம் போய் பார்க்குமா எந்த கூடு சரியா இருக்கு அப்படின்னு பார்த்த பொழுதுதான் சரி நம்மளை வச்சு காப்பாத்துற அளவுக்கு வீடு சரியா இருக்கு அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ள சென்று பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆண்குருவி தேர்வு செய்வான். நல்ல வீடு கட்டியிருக்காரு சரி இந்த ஆண்குருவி, அப்ப இது கூட நம்ம இணைஞ்சிருந்தா நம்ம குடும்பத்தை நல்லா பாதுகாக்கும். நிர்ணயிக்க முடியாது யாரு? பெண் குருவி தானே. கெட்டுறதே ஆண்குருவி தான். சொல்லுங்க கேளுங்க. இது பார்த்ததுமே அந்த ஆண்குருவியோட சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகுதான் இனச்சேரி கொண்ட பிறகு இந்த பெண் குருவி அதுக்கப்புறம் தான் கூடு கட்டும். அதுல எத்தனை அறை இருக்கு? கூடு கட்டி 2 அறைகளுக்கு 1 முட்டை போட்டு வச்சுக்கணும், ஒண்ணு இந்த மீன்மணி பூச்சி எல்லாம் பிடிச்சி வைக்க, இல்லைன்னா இவங்க வாழ்றதுக்கான அறை இருக்கு. ஏன்னா இந்த பாம்பு எல்லாம் அந்த முட்டையை போய் எடுத்து குஞ்சியை போய் பிடிக்கிறதுக்காக 2 அறையை மறைச்சு வைக்குமா. அது தெரியாம வேற அறைக்குள்ள போயிட்டு கூட இல்லைன்னு சொல்லி வெளியே பண்ணணும்னு தந்திரத்தால் உபயோகப்படுத்தி அந்த கூடு கட்டுவான். அதனால தூக்குநாங்குருவி முதல்ல ஆண்குருவி தன்னுடைய ஆண்மையை காட்டுவதற்கு நிரூபிக்க கூடு கட்டும், பிறகு தன்னுடைய செய்களை வளர்ப்பதற்கு பெண் குருவி கூடு கட்டும் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அதே போல அதுங்களுக்கு எவ்வளவு அறிவு குருவிக்கு இருக்கக்கூடிய அறிவு என்ன சொல்லிங்கன்னா மனிதர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டே கொண்டு வரலாமாங்க. 2 அறை இல்ல அது மாதிரி ஒரு அறையை போட்டு இருக்கலாமா. ஆனா இன்னைக்கு அது வந்து அந்த காலமெல்லாம் இன்னைக்கு மாறி போய் அதனாலதான் இன்னைக்கு கலிகாலங்கள் வந்து அது மாறி போச்சு. ஆனா இருந்தாலும் அந்த தூக்குநாங்குருவி என்ன பண்ணுச்சு? கூடு கட்டி அந்த கூடு கட்டி என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஒரு நாள் மழை சோன்னு அடிக்குது, மழை பெய்யுது. அடிச்சு மழை ஊத்துனா அந்த மலையில பார்த்த உடனே தூக்குநாங்குருவி என்ன பண்ணிக்கிறா? அந்த கூட்டுல போய் நின்றுக்கிறான். அப்ப மேல கூட்டுல போய் நின்றுக்கிட்டு அந்த கூட்டுல அவங்க கட்ட கூட்டுல போய் நின்றுக்கிட்டு கீழே பார்த்துச்சான். கீழே பார்க்கும் போது அந்த குரங்கு பார்த்துட்டு மலையில நனைஞ்சுக்கிட்டே நின்றுருக்கு. ஆமா மலையிலே நின்றுருக்கு. அப்ப மலையிலே நிக்கிற அந்த குரங்கு பார்த்துட்டு மேல இருந்து பார்த்துட்டு என்ன போல நீ ஒரு கூடு கட்டி இருக்க கூடாதா அப்படின்னு தூக்குநாங்குருவி வந்து இந்த குரங்கை பார்த்து கேட்க. அப்ப கேட்குது, ஏன்பா என்ன போல நீ ஒரு கூடு கட்ட கூடாதா, மலையில நனையாம நீ இருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு? உடனே இந்த குரங்கு வந்து மேல வந்து ஏறி அப்படியே பாதமா தூசி அப்படி தாவுதான். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்க தாவி கடைசியில அந்த கூட்டை பிச்சு போடுச்சு. தூக்குநாங்குருவி எந்த மரத்துல கூடு கட்டுங்க? எந்த மரத்துல? பனை மரத்துல கூடு கட்டுமா? தூக்குநாங்குருவி தானே சொல்லு தாண்டி பீத்திடும். ஒரு மரத்துல பனை மரத்துல தான் ஏற முடியும். பனை மரத்துல ஏறுங்க அந்த தூக்குநாங்குருவி வந்து கட்டிருக்கும் போது ஏறி போய் பிடிச்சு போட. அப்பதான் தூக்குநாங்குருவி அப்ப இந்த குரங்கு பிச்சு போட்ட உடனே அப்பதான் சொல்லிச்சான், இங்க பார்த்துட்டு நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். ஆனா உனக்கு புத்தி சொல்ல வந்தேனே, ஆனா ஒரு கூட்டம் கிடைச்சு விட்டையே, இந்த கூட்டம் மட்டும் கிடைக்கல ஒரு குடும்பத்தையே கிடைச்சு விட்டையே குரங்க அப்படின்னு இந்த குரங்கை பார்த்து கேட்ட உடனே அந்த குரங்கு அடிச்சாங்கல்ல வானர மலைகளில் நிறைய தூக்குநாங்குருவி தானே சொல்லு தாண்டி பிரிக்கிறோம் ஞானமும் கல்வியும் மீனருக்கு உழைத்திட இடதாகுமே. நீங்க சொன்ன கடைக்கு போல எனக்கு என்ன ஒரு வேலை வேட்டைக்கு காட்டுக்குள்ள போற காட்டுக்குள்ள வேட்டைக்கு போகும்பொழுது மிகப்பெரிய ஒரு புலி துரத்து வருது. ஆமா துரத்தி வந்தது என்ன பண்ற மரத்து மேல ஏறி ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்து மேல ஏறி ஆழம் விழுது கை தவறி இந்த ஆழம் விழுத பிடிச்சிருக்காரு. கீழே பார்த்தேன்னு மிகப்பெரிய ஒரு கிணறு, தண்ணி இல்லாத கிணறு. ஆமா இந்த பாலங்களுக்குள்ள பார்த்தோம்னா 5 நாவு பாம்பு. 5 பாம்பா? 5 பாம்பு. ஆழம் விழுத பிடிச்சிட்டு நிக்கிறானா? இந்த ஆழம் விழுத போய் 2 எலி வந்து அதை கண்டுக்கிட்டு விழுது. இந்த ஆலமரத்துல அண்ணாந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தேன் கூடு. அதுக்கு மேல கீழே நிக்கிறது புலி, அதுக்கும் கீழே பாலமரத்துக்குள்ள நாகப்பாம்புகள் கிடக்கு. அந்த புடிச்சிட்டு இருக்கிற விழுத கூட எலி வந்து கடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு மேல அண்ணாந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தேன் கூடு. அதுல இருந்து ஒரு தேன் துளி அப்படியே நாவல வந்து விழுது. தேன் துளி நாக்குல விழுந்தாலும் சுவைக்கலாம். சுவைத்த பொழுது பால் ஊத்துவாங்க, தேன் ஊத்திருக்காங்க.
இது என்ன காரணம்? ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையின் தத்துவமே அடையுது. ஏன்னா மரத்து கீழே புலியும் கீழே நாகங்களும் அதை நிற்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை என்ற கையிலையும் அதுக்கு ஒரு எலியும் வந்த பொழுது அது கிடைத்த தேன் துளி ஆப்பட்டது இப்பிறவிலே கிடைச்ச இன்பம் என்று சொன்னாலும் நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய கஷ்டம்லாம் வரும். புலி போல அடிச்சு போடுறது கஷ்டம் வரும், கீழே விழுந்த நாளும் கொத்தி தகுந்த கஷ்டமும் வரும். நம்ம நிற்கக்கூடிய வாழ்க்கை என்ற கையில் எப்படா அருந்து போகும் என்ற நிலையும் வரும். ஆனா அந்த நிலையில் இருந்தாலும் கூட கிடைக்கிற சின்ன துளிகளும் சந்தோஷம் அனுபவிச்சு வாழணும். கண்டிப்பா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்ததுன்னு நினைக்க கூடாது. சிறிய சந்தோஷம் ஆண்டவனுக்கு கஷ்டமான வாழ்க்கையை நம்ம கொடுத்திருக்காரே, பெரிய விஷயம் இல்லையா? யாருக்குமே கிடைக்காத வேலை நமக்கு தான். அவ்வளவு பெரிய கடினமான வேலைகள் இருக்கும்பொழுது இந்த வேலையில் கிடைக்குதே அப்படின்னு பெரிய விஷயம் தானே. அந்த மாதிரி கிடைக்கிறத வச்சு இருக்கிறத சிறப்பா நடத்திட்டு போகணும். இருக்கிறத வச்சு சிறப்பு செய்யணும். எப்பவுமே சொல்லுவாங்க, நாம் அதாவது பிறர் நம்மை விரும்புவதை காட்டிலும் நாம் விரும்புவது கிடைப்பது ரொம்ப நல்லது. ஆனா நாம் விரும்புவது கிடைக்காதால நம்மளை யாராவது விரும்பலாம் வச்சுங்களேன், அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்குங்க. நம்ம விரும்புவது கிடைக்கிட்டாலும் அடுத்தவன் நம்மளை விரும்பி வரும் பொழுது அவர்கள் நம்ம நல்லா பாத்துக்கிறாங்க. ஏற்கனவே மான் வீட்டுக்குள்ள இருக்கு, அப்ப இன்னொரு இருக்கு. ஆனா இந்த மாடு என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த மாடு வந்து நீங்க சொன்னீங்களா, அதாவது இன்பம் என்னும் ஆசை என்னும் ஆசை கொண்ட மனிதன் வந்து இந்த மான் வந்து இருக்க உடனே இந்த மாடு என்ன பார்த்த உடனே என்ன மான் அப்படியே உயிரா இருக்கு. சரி, இந்த மான் இல்லைன்னு நான் சொல்றேன். எப்படி தெரியாத உண்மைக்கு மானம் வந்திருந்த இல்லை என்றேன் என்றைக்கும் நான் ஐயா தலைவி என்ன என்றைக்கும் நான் ஐயா தலைவி என்ன உண்மைக்கு மானம் வந்திருந்த இல்லைக்கு பேரம் என்றைக்கும் நான் ஐயா தலைவி என்ன. நம்ம வேலையில சரியா இருந்துச்சுங்களே, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் வேலையில சரியா இருந்தாலும் வேலை சரியா நடக்கும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னதான் பாதிப்பு வந்தாலும் நம்ம வேலையில நம்ம சரியா இருக்கணும்னா அந்த வேலை சரியா நடக்கும். இப்ப எடுத்துக்கிட்டு பாருங்களேன், காட்டுக்குள்ள மிகப்பெரிய நீங்க சொன்ன மாதிரி மாடு, அந்த மாடு கன்று ஈனக்கூடிய மான் கன்று ஈனக்கூடிய தருவாயிலே தான் மானுக்கு எடுத்தாப்புல மிகப்பெரிய ஒரு விலங்கு புலி மான் அடிக்க தயாரா காத்துருக்கு. சரி, இங்கிட்டுதான் புலி நிக்கிறது, திரும்பி பார்த்தா காட்டு தீ பறவைக்கிட்டு வருது. இது கண்டுபிடி ஈனக்கூடிய தருவாயில அந்த மானை நிக்குது.
புளி அடிச்சிடும். பின்னாடி வந்தா தீர். இந்த பக்கம் பார்த்தா மிகப்பெரிய ஒரு வேறு அம்மோடு மான கொள்றதுக்கு அவன் சரியா அடிக்கிறான். அதுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தா பெரிய நரி. அந்த மாடு இந்த மாடுலாம் இந்த பக்கம் பார்த்தா நரி நிக்குது. அதெல்லாம் நீ யோசிக்கிறேன் சொல்லி கொடுங்க. அப்ப பாத்தீங்கன்னு அந்த பக்கம் புலி நிக்குது, இந்த பக்கம் வேட்டத்தை பழகிட்டு வந்து, இந்த பக்கம் வேறு அம்மாவோட நிக்கிறார். இந்த பகுதியை பார்த்து மிகப்பெரிய நரி நிக்குது. ஆமா, ஆனா ஊடால இந்த மாணவப்படம் வந்து கண்டுபிடி போடணும் குட்டி மொழி. இப்ப இந்த வேற கையில வச்சுருந்தா பாத்தீங்களா அம்பு, இதை எடுத்து செலுத்த போறாரு. செலுத்த போகும்போது அவர் கால ஒரு நாவல் தீண்டி விட்டது. நான் மாத்தி இங்க புலி மீது பாய்வு புலி அடிச்சினாரு. இந்த மான் மீது பாயக்கூடிய அம்பு மாடாக நாகம் தீண்டிய உடனே எங்க அடிச்சாங்க? புலியின் மீது அடிச்சா புலி புலி இறந்து விட்டது. இதை இறந்து போனது பார்த்த நரி நம்மளுக்கு ஏதோ அங்கே கிடைச்சிருச்சு அப்படின்னு இந்த நரியால் கூட புலிக்கிட்ட போயிடுச்சு. காட்டுத்தீ பின்னாடி வருதுல, இந்த காட்டுத்தீ பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மழை, சரியான மழை அடிச்சு ஊத்துது. இந்த மழைக்கு காரணமா காட்டுத்தீ நின்றுச்சு. இது எல்லாம் நிக்குது. ஆனா மாணவப்பட்டது தன்னுடைய கண்ணுக்குட்டி ஈன்ல இருக்குது. எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் அது வேலையை சரியா இருந்துச்சு. பயந்து போய் குளிக்கிட்ட போனோம் இறந்து போயிருக்கு. இங்க வந்தா வேலை நடிச்சிருப்பாரு. இந்த பக்கமான காட்டுத்தீங்க மாட்டேங்கிறோம். அவங்க வேலையில சரியா இருக்கணும்னு சொன்னேன். எவ்வளவு பெரிய பேராபத்துல வந்தாலும் அண்ணே, இது முக்கியமான விஷயம். எவ்வளவு பேராபத்துகளும் பெரிய சொல்கள் வந்தாலும் நமது வேலையில் சரியா இருந்தோம்னு யாராலும் எதுவும் பண்ண முடியாது. அது வந்த வழியே சென்றுவிடும். அதனால நான் சொல்றது இப்படிதான் நீங்க சொன்னது மாதிரி கேட்கிறீங்கன்னா ஒரு அரசு பஸ் கொடுக்கற ஏங்க இந்த சொன்ன என்ன அவங்களுக்கு கொடுத்தா வருமா? நான் சொல்றத கேட்கணும்ல. எனக்கு வந்திருக்குன்னு சொன்னா கேட்கணும்ல. வந்ததுனால சொல்றேன். அதனால நான் சொல்லிருக்கேன். எனக்கு வந்துருச்சு. உங்களுக்கு வரலைன்னு என் மாலைக்கு வந்துருச்சு. நோக்கம் வந்துருச்சு. இப்படித்தான் கேட்டீங்கன்னா ஒரு நாள் அரசர் வந்து தனது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் அரசர் கிடையாது. அரசர் ஒரு நாள் அரசர் வந்து அரசவையில் இருப்பாரு. அப்ப ஒரு நாள் வளம் போனாரு. தன்னுடைய நாட்டை சுத்தி ஒன்றே பாக்குறாரு. அப்ப பார்க்கும் பொழுது அப்ப வரும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா குளத்துல தண்ணி இல்ல. குளத்துல தண்ணி இல்ல, வத்தி போய் கிடக்கு. வத்தி போய் காய்ச்சி போய் கிடக்குது. காய்ச்சி போய் கிடக்குது. இந்த குளம் குளத்தை காய்ச்சி போன குளத்துல தண்ணி இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். தண்ணி இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும். மழை இல்லாம இருக்கு அப்படின்னு பாக்குறாரு. அப்ப பஞ்சம் அப்படியே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வெளியில வந்தாங்க தெரியும். அப்ப வெளியில வந்து பார்க்கும் பொழுது பஞ்சம் பட்டினி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப ரொம்ப கஷ்டப்படும் பொழுது வர்றாரு. வர்ற வழியில பக்கத்துல பாக்குறாரு. சரி, இந்த கிணறு ஒண்ணு இருக்கு. இந்த கிணத்துலயாவது தண்ணி கிடக்குமா? இந்த கிணத்துலயாவது தண்ணி கிடக்குமா அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அமைச்சர் பக்கத்துல இருக்கும்போது அப்படி பாக்குறாரு. எட்டி பார்த்தா சரி உள்ளுக்குள்ள தண்ணி இருக்கு. அதாவது ஆழமான கிணறு. இந்த ஆழமான கிணறு ஆழமான கிணறு இல்ல. நீங்க வேற அளந்து பார்க்கணும். அளந்து பார்க்கவே முடியுமா? அப்ப கிணத்துக்குள்ள பார்த்த உடனே இதுல தண்ணி இருந்தா ஒரு கல் எடுத்து போட்டோம்னா சத்தம் எப்படி வரும்? வரும். அதே வந்து இல்லைன்னு வச்சுங்களேன், கல்லை எரிஞ்சோம்னா எதிரொலிக்கும். அப்ப சரின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை எடுத்து போட அமைச்சர் பக்கத்துல இந்த கல்லை எடுத்து உள்ள போட்டா எப்படி சத்தம் வருது? கணீர் என்ற சத்தம். மறுபடியும் எதிரொலிக்குது. அப்ப தண்ணி இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப நானும் உள்ள போட்டு பாக்குறேன். நானும் ஒரு தடவை போடுறேன்னு சொல்லிட்டு அரசு என்ன பண்ணாரு? தன்னுடைய மோதிரத்தை இதுவும் கல் இருக்கு இல்லையா? கலையாடிய வந்து அதுல வந்து கல் இருக்கு. என்னடா இதுவும் போட்டா சத்தம் வருமா அப்படின்னு போட்டு கீழே உள்ள போட்டார். கலட்டி உள்ள போட்டுட்டு இந்த மோதிரத்தை
இது உள்ளுக்குள்ள இறங்காம நம்ம வந்து எடுக்கணுமே எப்படிதான் எடுக்கலாம் அப்படின்னு அமைச்சர் வந்து பக்கத்துல இருந்து யோசிக்கிறார். மக்கள்லாம் இருக்காங்க. அப்பதான் யோசிச்சு பார்த்து என்ன பண்ணாரு, பக்கத்துல வந்து ஆட்டு மாடு இல்லையா, இந்த மாட்டு சாணத்தை எடுத்து அந்த மோதிரத்துக்கு கிடையாது அந்த இருக்கிற இடத்துல அதை உள்ள போட்டு அந்த நூல் இருக்கிறீங்களா நூல், அந்த நூலை வந்து அதோட சேர்த்து அப்படியே உள்ள விட அந்த சாணிகள் என்ன பண்ணிக்கிறோம் ஒட்டிக்கிச்சு. மந்திரி நூல் விட நூல் விட்ட நூல் சாணியில போய் ஒட்டிக்கிறேன். அந்த சாணி இருக்கு மோதிரத்துல இருக்கு. பார்த்தாரு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. வந்துட்டு மறுபடியும் ஒரு 2 நாள் கழிச்சு போறாரு. 2 நாள் கழிச்சு போறாரு. காஞ்சி போயிருந்தா அப்ப நேரம் போய் பாக்குறாரு. அந்த சாணி போய் காஞ்சி போச்சு, ஒட்டி போச்சு. அந்த ஒட்டுறதுல இந்த மோதிரமும் இருந்துச்சு. அப்ப நூலை பிடிச்சு இழுக்கிறாரு. இழுத்தா என்ன வருது, சேர்ந்து மோதிரமும் சேர்த்து வர இழுத்துட்டா. அப்ப இழுத்து அந்த மோதிரத்தை எடுத்து கடைகளை எடுத்து கொண்டு போய் அரசத்தை கொடுக்க காமிச்ச உடனே அடடா கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த 1000 பொற்காசுகளை வாங்கி என்ன பண்ண, நான் மட்டுமா சாப்பிட்டேன், தான் சாப்பிடணும்னு நினைச்சேன். தனக்கு வச்சுக்கிட்டு உலக மக்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கிற அன்னதானம், தானத்தில் சிறந்த தானம் பசியோட இருக்காங்களே. அப்ப அந்த இடம் கிடைக்குன்னா அப்ப எல்லாருக்குமே உணவு. அப்ப எல்லாருக்குமே உணவு கிடைச்ச உடனே எல்லா மக்களும் உணவதிச்சு. அப்ப அமைச்சருக்கு அந்த நேரத்துல கிடைச்சது பாராட்டு. அமைச்சருக்கு கிடைச்சது பாராட்டு. ஆனா வந்தது தேடி வந்தது மான அப்படின்றதுனால இன்னைக்கு புதுமையான விதத்துல மான தேடி என்ன வார்த்தை சொல்லி பாடுவாரு. அதுக்காகவே இந்த மாலை தேடி பார்க்கணும் எனக்கு ஆசை. அண்ணே நீங்க மாலை தானே புடிச்சு கையில கொடுக்கணும் தானே. அப்பா கொடுத்தவ தெரிஞ்சிட்டேன். ஆனா இந்த மாலைக்கு அடையாளம் வந்தா சீக்கிரம் வருவாங்க. என்னதுக்காகவே அந்த பாலை சீக்கிரமா பாருங்க. அடையாளம் தெரியுமோ நீ ஒன்னும் ஆழமான சொல்லனா மானுக்கான அடையாளத்தை மட்டும் சொல்லுங்க. Kali
அண்ணா தங்கச்சி நான் தான் வந்து வேடுவேன் அப்படி வந்து அடையாள போச்சு என்ன பண்ணுவேன் அந்த மூத்தல காலையில இப்பெல்லாம் ஒரே மாதிரி இருப்போம்ல ஒரே குட்டையில ஒண்ணு மாட்டேன் மான் தேடி வந்து வேடுவேன் மான் எல்லாம் தேடி வரலையா உன்னைத்தான் தேடி வந்தேன் உன்னைத்தான் காதலிக்கிறேன் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போனேன் அப்படிலாம் மனசாட்சி உனக்குலாம் தெரியுது அப்படி பார்த்து நீ சொல்லிட்டு போன வேண்டிடலாமா சரி செந்தூர் முருகன் கோவில் என்னுடைய பேரே மும்மா வைத்து அழைக்கும் மனமும் வைத்தல் சுவாமி அப்படியாகட்டும். வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்பாக சம்மதம் சந்தோஷம்